சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்றவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம். ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோன்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயினா வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள அன்பார்ந்த துலாராசி என்பர்களே, பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாராசி. துலாராசியில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசி துலாராசி தான். இதோடைய உருவத்தை பாருங்க. தராசு உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தராசு உருவம். அப்ப எதுலையுமே பாருங்க நீதி நேர்மையாக உள்ள ராசி எதுனா இந்த துலாராசியை சொல்றாங்க. நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள். கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலாராசிட்ட கண்டிப்பாக இருக்கும். நல்லா உழைப்பாங்க. உழைக்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட உண்டு. ஏன்னா இவங்களுடைய ராசியில பாருங்க சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப கடுமையான உழைப்புக்கு துலாராசிய சொல்லலாம். இது சரராசிங்கிறாங்க. வேகமாக போகக்கூடிய ராசிங்கிறாங்க. அப்ப வளரக்கூடிய ராசி. அப்ப எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ஆக்டிவிட்டா உடனே அதை வளர்ந்து போய் உடனே அதை போய் சக்சஸ் பண்ணணுங்கிற எண்ணம் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கு. ஒண்ணு இல்ல, துலா லக்னம் துளாராசி கேட்டு பாருங்களேன். நீங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எல்லா வேலையும் ஃபர்ஸ்ட்ல போவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வேகம் இதோடைய குணமே வேகத்தன்மை இருக்கும்.
துளாராசிக்காரர் எல்லாமே சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி. கடுமையாக உழைக்கக்கூடிய ராசியும் துளாராசி தான். அதனாலதான் அது 7வது ராசி. பொதுமக்களுடைய தொடர்புக்கு உகந்த ராசிங்கிறாங்க. 7ஆம் பாவம் என்ன? பொதுஜன தொடர்பு. அப்ப இவங்க பாருங்க, தன்னுடைய வரக்கூடிய துணைவர் துணைவியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. திருமண வாழ்க்கைன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். நம்ம மனைவியை பார்த்துக்கணும், நம்ம மக்களை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற சிந்தனை ரொம்ப இருக்கும் துளாராசிக்காரங்கிட்ட. திருமணத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. திருமண வாழ்க்கையை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன். வைகாசி மாசம் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற, இதை பற்றி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா பொதுவா துளாராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு நிறைய கொடுத்தது யாருன்னா துளாராசிக்காரங்க. நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுடைய துன்பங்கள் மறையணும். யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்திருப்பா. அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும்? உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசாபுத்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும். அப்ப பிறப்பு ஜாதத்துல உங்களுக்கு எந்த கிரகம் உங்க லக்ன ரீதியில எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாருங்க. அது யோகமான இடத்துல இருக்கா இல்ல பலவீனமான இடத்துல பார்த்துக்கிட்டு இது பலனை துல்லியமா எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப துளாராசிக்கு என்ன பலன் இருக்குது இந்த மாசத்துல? சரி, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்தாரு துளாராசிக்கு? உங்களுடைய ராசி அதிபதியானவர் இதுக்கு முன்னாடி 6ஆம் பாவத்தில் இருந்தார். ஃபர்ஸ்ட் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்து பார்ப்போம் இந்த வைகாசி மாசத்துல. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ராசில இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றார். இதுல கும்பராசில. அடுத்து 6ஆம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 7ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 8ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு 2 கிரக பயிற்சி வருது. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 3ஆம் தேதியே அவர் 8ஆம் பாவத்துக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல இருந்து 7ஆம் பாவத்துக்கு அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. எப்ப வர்றாரு? கரெக்டா 19ஆம் தேதி வைகாசி மாசம் 19. இது ஆங்கில தேதி எடுத்துக்கூடாது, தமிழ் மாசத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். அடுத்து 18ஆம் தேதி புதன் பகவான் பாத்தீங்கன்னா அவரும் சுக்கிர பகவான் போய் இணைகிறார். 4 கிரகம் இணைது பாருங்க. சூரியன், குரு, சுக்கிரன் எல்லாமே இணைஞ்சு சொந்த வீட்டுல உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல ரிஷப ராசியில 4 கிரகங்கள் இணைய போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. வாடகை வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல, சொந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாமல. இதுதான் இங்க இந்த துளாராசிக்கு இந்த மாசம் நடக்கக்கூடிய பலன். இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமேல் நடக்கக்கூடிய பலன் வேற. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல தசாபுத்தி சரியா இல்லாதவங்கலாம் பாருங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய ஒரு வருமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பாருங்க. பொருளாதார வளர்ச்சி பெருசா சொல்லிக்கிறாப்புல துளாராசிக்கு இல்லை. காசு வருமானம் பெருசா இல்லை. உங்க பேச்சாலே ஒரு சில பேர்கிட்ட ஒரு பிரச்சனையோ ஒரு மன வருத்தத்தையோ கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது நண்பர்கள்ட்ட இருக்கலாம், இல்ல மனைவி கிட்ட இருக்கலாம், இல்ல கணவன்கிட்ட இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருக்கலாம். இது மாதிரி ஒரு சில தடைகளை பார்த்திருப்பீங்க. குடும்ப ரீதியாக சொல்றேன். வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி கிடையாது. பெருசா சொல்லிக்கிறாப்புல வருமானத்தை கொடுக்கல. ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதி யாருன்னா அவர் கடன் 6ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு. யார்? 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வருமானம் இது போய் 6ஆம் பாவத்துல தான் எதிரி பகையா மாறுது பாருங்க. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபுத்தி இல்லைன்னா இங்க ஒரு பிரச்சனை கூட கொடுத்திருப்பார்.
அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஆல்ரெடி நீங்க மாறி இருக்கீங்க, இனிமேல் மாறக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துடும். ஏன் வரனா உங்களுக்கு பாருங்க, குரு பகவான் பயிற்சியாகி 8ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அப்போ உங்களுடைய நோய், எதிரி, பகை, கடன், வேலை, உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து காட்டுப்பாரு. இதுலாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, சகோதர சகோதரி பிரச்சனை, ஒரு வம்பு வழக்கு, சுவாச பிரச்சனை, உடல் ரீதியா ஒரு தாக்கம், இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை போன சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அப்ப நிறைய பேருக்கு வேலையை மாத்துறது, தொழிலை மாத்துறது, உத்தியோகத்தை மாத்துறது, இது மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக துளாராசிக்கு இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் யோகமும் இருந்திருக்கும். இதுல என்ன தெரியுமா, வேலை உத்தியோகத்துல சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க, திடீர்னு நல்ல வேலை, நல்ல ஒரு பொசிஷன் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ இது ஆட்டோமேட்டிக்கா தேடி வர்றாப்புல ஒரு அமைப்பு வந்திருக்கும். இது வந்து ஜாதகத்துல யாருக்கெல்லாம் தசாபதி நல்லா இருக்கோ அவங்களாம் நான் சொன்ன விஷயம் 100% மாறாது. இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க. சரி, இந்த மாதம் என்ன பலனை கொடுப்பார்? இந்த மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? என்னை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சாலும் சரி, நல்ல சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு அனுகூலமா உங்களுக்கு அமையும். படிப்பு கல்வி தடைப்படாது. துளாராசிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படிப்பு கல்வி கண்டிப்பா வரப்போகுது. நீ எதிர்பார்த்த படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. ஏன் கல்விகள் கெடாதுன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு பாருங்க, புதனுடைய பார்வை உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீசமாயி உங்க ராசியை நீசத்திலிருந்து வெளில வந்து உங்களை பார்க்கறாருன்னா இது பயங்கரமான யோகம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பலன் சரியா இல்லை. இதுக்கு முன்னாடி சரியான ஒரு பலன் இல்லை. இனிமே நல்ல ஒரு பலனை, சூப்பரான ஒரு பலனை பார்க்கிறாரு. அதுவும் சூரியனுடைய கால்களை வாங்கி பார்க்கிறாரு. ஏன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும்னா, 11ஆம் வீட்டு அதிபதி சூரியனுடைய கால்களை வாங்கி அவர் பார்க்கும்போது கல்வியில மிகப்பெரிய ஞான அறிவை கொடுத்துருவார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புதன் பார்க்கிறாரு, உங்க அறிவை வளர்க்கிறாரு. அப்ப படிப்பு கல்வி ஞான அறிவு எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க. எப்பமா எழுதணும் நீங்க? கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க சம்பந்தமா எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா எழுதிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக. அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு 100% அதிகமா இருக்கு. இல்ல அரசாங்கம் மூலமா ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வரலாம். 18க்குள்ள வரலாம், இல்ல 18 தாண்டி வரணும். ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி அரசாங்க கிரகத்தோட தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை வச்சுக்கலாம். கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப படிப்பு கல்வி அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. அறிவுக்குள்ள கிரகம் நல்ல ஒரு பலமாகி உங்க ராசியை பார்க்கறதுனால 18ஆம் தேதிக்குள்ள வரணும், இல்ல 18க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும். ஏன் 18க்கு அப்புறம் நல்லா கிடைக்கணும்? அதுவும் பாருங்க, உங்களுக்கு சூரிய கால்களை போய் ரிஷபராசியில போயிட்டாருன்னா அதுவும் சூப்பரா இருக்கும். அப்ப நல்ல பலன் உங்களுக்கு காத்துக்கு இருக்குது. அப்ப திடீர்னு ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. வருமானம் பொருளாதாரம் பெருசா நீங்க சொல்லிக்கிறப்ப இல்லைல்ல. நிறைய பேருக்கு நான் சொன்னல, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, குடும்பத்துல வருமானம் தான் போய் கடன்ல போய் நிக்குது. குருவோட வீட்டுல போய் ஒண்ணு நகையாட வச்சிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க, அது வட்டி கட்ட முடியாது, மேற்கொண்டு பணம் நம்ம போட்டு கட்டுறாப்புல வரும். இது மாதிரி நிறைய கடன் பிரச்சனையை பார்த்தீங்க பார்த்தீங்களா? அந்த கடன் பிரச்சனை இருக்காது. ஏன்னா செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அவர் ரேவதி நட்சத்திரத்துல போவார். உத்திரட்டாதி ரேவதி தான் போவார். ரேவதி நட்சத்திரத்துல போகும்போது இந்த புதன் இப்ப நீசமாய் வெளில வந்து உங்க ராசியை பார்க்கறலாம். இங்க கடன் பிரச்சனை சரியாகுது. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு, கடன் அதிகமா இருக்குது, இதை சமாளிக்க முடியுமா, வேற பேங்க்ல நான் லோன் கேட்க போனா இப்ப கேட்கலாம், கேட்டு அந்த கடனை அடைக்கலாம். அப்போ லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அப்ப கடன் பிரச்சனை இருக்காது, லோன் பிரச்சனை இருக்காது. அப்ப எங்க போய் குடும்பத்துல கொஞ்சமாச்சும் வருமானம், கொஞ்சம் சேமிப்பு இப்ப இந்த மாசத்துல வரும். எப்ப 19 அப்புறம் இன்னும் உங்களுக்கு வருமானம் சூப்பரா இருக்கும். நான் சொல்றது 19 தான், வைகாசி மாசம் 19 அப்புறம் வருமானம் சூப்பரா இருக்கும். குடும்பத்துல நினைச்ச காசு பணம் கையில தங்கும் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் பாவத்துல இருந்தாலும் அது சரியாக ஒரு அனுகூலத்தை கொடுக்கல. அப்ப 19 வருமான இன்கம் சூப்பரா இருக்குது. காதல் திருமணம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா? நிறைய பேருக்கு திருமணம் சூப்பரா மனசுக்கு பிடிச்ச பெண்ணு திருமணம் நடக்கும். திருமணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். உங்களுக்கு பாருங்க, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல போறாரு. ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல போறாரு. அந்த புதன் உங்க ராசியை பாக்குறாரு. புதன்னா என்ன? நிறைய நகைச்சுவை உணர்வு, நடிப்பு தானே. அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். ஜாதகத்துல நேரா தசாபதி தான் வைகாசி மாசத்துல
மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க. ஏன் பண்ணுவீங்கன்னா புதன் வந்து 7ஆம் இடத்துல வந்து 11ஆம் வீட்டு விசாரத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல போறாரு. எப்ப 19ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாசி 18க்கு அப்புறம் காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே உங்களுக்கு அற்புதமா கொண்டு போறாரு. அப்ப இந்த டைம் சூப்பரா இருக்கு. காதல் திருமணம் 2வது திருமணம். அடுத்து உடம்புல உள்ள பிரச்சனை இருக்காது. தந்தையோட சொத்து, தாயோட சொத்து, நான் வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும், இல்ல பூமி வாங்கணும், இந்த பிளான்ல இருக்கிறேன், எதுவுமே எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது, எல்லாமே தடையா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களாம் கண்டிப்பா இப்போ பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வாங்குவாங்க. ஏன் இடம் வாங்குவாங்கன்னா நல்லா பாருங்க, 8ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல குருவுடைய சாரத்துல புரட்டாதி இந்த குரு சனி பகவான் போறாரு. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்தெல்லாம் காட்டக்கூடிய கிரகம். உங்களுக்கு நல்லவர் யாருன்னா சனி பகவான் தான். அவரே குருவுடைய கால்களை போறதால உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா பலமா இருந்துட்டா அப்ப கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வண்டி வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க, ஒரு இடத்த மாத்துவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்ப இது பர்ஃபெக்டா நம்ம பண்ணிக்கலாம். அப்ப இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பராக அரசியல் ஃபீல்ட்ல நிறைய சாதிக்கலாம். அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பதவியோ திடீர் ஒரு மாற்றமோ கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வருதுன்னா 8ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்காருன்னா திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ராசி அதிபர் சேர்ந்திருக்கு, அப்ப திடீர் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும். அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நம்மகிட்ட நிறைய ஜாதகம் இருக்கிற இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% அந்த யோகங்கள் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 100% கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு போனா எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் 8ஆம் பாவத்துல இருக்குது. ஏன் லாட்ரி யோகம் உங்களுக்கு மெயினா கிடைக்கும் நான் சொல்றேன்னா, அவர் குருவோட சேர்ந்து சுக்கிரன் இணைஞ்சிருக்காரு பாரு. இது சூப்பரான யோகம். அப்ப திடீர்னு பணம் கிடைக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் கண்டிப்பா யோகம் இருக்குது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேலை இடம் மாற்றம் நிறைய பேர் வருங்க. வேலை சத்தியமா நிறைய பேர் வேலையே கிடைக்காம அலையிறீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வேலை உத்தியோகம் இப்ப இடம் மாற்றம் கண்டிப்பா 100% இருக்குது. பார்த்துக்கோங்க, மாறிதான் ஆகணும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு. அப்ப கண்டிப்பா நிறைய பேர் ரேவதி நட்சத்திரம் இந்த செவ்வாய் போகும்போது பாருங்க, இந்த அதிபதி யாருன்னா புதன் பகவான் நேரா பாக்குறதுனால ஒரு சிறு இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல வருது. வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வேலை மாற்றம் மாத்திக்கலாம். இல்ல தொழில் பண்றவங்களும் கண்டிப்பா மாறலாம். ஆல்ரெடி மாறி இருப்பீங்க, இனிமே மாற போறீங்க. பார்த்துக்கிட்டு இந்த அமைப்பு காட்டு. தொழில் சொந்தமா கண்டிப்பா பண்ணலாம். பெண்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும். இந்த நேரத்துல இந்த மாசம் சூப்பரா டைம் அமைச்சுக்கோ. இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது இல்ல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கோபங்கள் இருக்கும். ஆனா நல்ல குணம் மாதிரி இவங்க மாதிரி யாரும் குணமா இருக்க முடியாது. கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும். அப்ப சித்திரை நட்சத்திரம் எல்லாமே கோபக்காரன்னு சொல்லக்கூடாது. குடும்பத்து மேல, மனைவி மேல, நண்பர்கள் மேல, பழக்க வழக்கம் மேல, ஃப்ரெண்ட்ஷிப் மேல இவங்க